டெல்லியில் இன்று அதிகாலையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனமழை 3 நாட்களுக்கு தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்று காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. துவாரகா பகுதியில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். டெல்லி, நொய்டா, காசியாபாத் மற்றும் ஆர்கே நகர், துவாரகா உள்ளிட்ட தலைநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கனமழை காரணமாக அதிகாலையில் பள்ளி செல்லும் மாணவர்களும் அலுவலகங்களுக்கு செல்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதிகாலையில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. டெல்லியில் மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் கனமழை கொட்டியது. இந்த நிலையில் தலைநகர் டெல்லிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை தொடரும் என்று எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் மரங்களுக்கு அருகே நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.